நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நகரத்துக்கு உட்பட்ட இடத்துல வந்து ஒரு நபர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன்றவர். இவர் வந்து கலைஞருக்கு நான் வந்து பாதுகாப்பு படையிலலாம் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. அந்த பாதுகாப்பு இதிலலாம் வந்திருக்காரு. உதவி ஆய்வாளர் இருந்திருக்காரு. அவர் வந்து தானாகவே வந்து விருப்ப ஓய்வில் போயிருக்காரு. ஜாகிர் ஹுசேன் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தர்காவுக்கு வந்து இதாக இருக்கார், தலைவராக இருந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு 32 சென்ட் நிலத்திற்கு வந்து ஒரு தரை வாடகை இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து தௌஃபீக் அப்படின்றவர் மதம் மாறியவர், பட்டியலினத்திலிருந்து மதம் மாறியவர். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ணிவிட்டு அவங்க பேரில் ஏதோ ஒரு அந்த 32 சென்ட் நிலத்தில் வந்து ஏதோ ஒரு 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 1 சென்ட்டோ 2 சென்ட்டோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு போலி ஆவணம்லாம் இது பண்ணி ஒரு பித்தலாட்டம் பண்ணியிருக்காரு இந்த தௌஃபீக்குன்றவர். இது வந்து இவர் என்ன செஞ்சுருக்காரு, இதை வந்து இது கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணியிருக்காரு. கடைசியில் பார்த்தாக்கா இவர் பேர்லேயே வந்து அந்த தௌஃபீக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. யார் பேரில்? ஜாகிர் ஹுசேன் பேர்லேயே. இவர் வந்து என்னை வந்து வன்மமாக சாதி பேரை சொல்லி திட்டுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கிடையில் வந்துட்டு இவர் என்ன செஞ்சுருக்காரு, காணொலியில் வந்து இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல மிரட்டப்பட்டு இருப்பார். நான் உன்னை தீர்த்துருவேன், கொண்டுடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தௌஃபீக்கை பார்த்தா அவர் சாதாரண ஆளை தெரியல. அவர் பாருங்கள், அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல திடகாத்திரமாக இதுவாக இருக்கார். நல்ல ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தெரியுது. இவர் நல்ல ரவுடிசமான ஆளாக தான் தெரியுது இவரை பார்த்தாக்கா. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, காணொலியிலேயே வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து கொலை செய்யப்படுவேன், என்னை வந்து கொல்ல முயற்சி நடக்குது, இப்படியெல்லாம் ஒரு காணொலிலாம் வேற இவர் வந்து போட்டிருக்காரு. அப்போ கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் வந்து இவர் சம்பந்தமாக ஒரு எதுவுமே இவர் பாதுகாப்பும் கொடுக்கல. இத்தனைக்கும் ஒரு காவல்துறையில் வந்து வேலை பார்த்தவர், உதவி ஆய்வாளராக இருந்தால் ரொம்ப நாள் கூட ஆகலை. சமீபமாக தான் ஒரு 2009 தான் இவர் வந்து இதாக இருக்கார். 40 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சார், 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் தான் இருந்திருக்காரு. என்ன அப்போ இவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இவர் இப்படி ஒரு காணொலி இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு கொடூரமான முறையில். அப்படியே சாதாரணமாலாம் இல்லை, கொடூரமான முறையில். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் இவரை வந்து சுட்டு பிடிச்சதா காவல்துறை வந்து சொல்லுது. இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற அந்த ஆய்வாளர் வந்து அவர் வந்து இப்போ இடைநீக்கம் இதானே செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? கொலைக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருவாங்க. ஒன்று பணியிட மாற்றம், இல்லைனாக்கா தற்காலிக நீக்கம், அவ்வளோதான். அப்புறம் 1 வாரம் 10 நாளில் திரும்ப போய் அந்தந்த சீட்டில் அவங்க உட்காந்து திரும்ப அதே மாதிரியான வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் நடக்கும். இதான் நடந்துட்டு இருக்கு. திமுகவினுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னால திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதில் கூட வந்து ஒரு இவர் இதானார், திருமயத்தில் ஜாஃபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு, இது அங்கேயும் இதே கனிம வள பிரச்சனை தான். அவரையும் இதே மாதிரி தான் வெட்டி சாய்ச்சாங்க. இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, தொண்டு தொட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து எப்படி வந்து இதை வந்து என்ன மாதிரி கட்டுப்படுத்துவாங்க, என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்கன்னு தெரில. ஆனால் எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே வாய் மூடி மௌனமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து இருக்கிறது தான் ஒரு வேதனையாக இருக்கிறது. வேதனை அப்படின்னு சொல்கிறது, திமுக கூட கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களாம் ஆளுங்கட்சி கிடையாது. திமுக மட்டும்தான் ஆளுங்கட்சி, இவங்கெல்லாம் எதிர்கட்சி. ஏன்னா வாய் மூடி எத்தனை கட்சிங்க இருக்குது, எல்லா கட்சிங்களும் வாய் மூடி மௌனமாக வந்து இன்னும் அவங்களுடைய தேனிலவே இன்னும் முடியல போல தருது. இந்த தேனிலவு முடியாமல் அவங்க பாட்டில் அவங்க வரட்டும். 2026 இதை வந்து எதற்காக இந்த பதிவெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணுறோன்னாக்கா, 2026 தேர்தலில் வந்து மக்கள் வந்து இதையெல்லாம் சரிபார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு எதிர்ப்பாக இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு இதை வந்து உருவாக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இதெல்லாம். இது நாம் வந்து அறத்தோடு சொல்கிறோம். இந்த செய்தி வந்து பத்திரிகை செய்தி. சட்டமன்றத்திலே இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. நம்மளுடைய இது வந்து பொய்யான குற்றச்சாட்டோ பொய்யான இது எதுவுமே கிடையாது.
கசப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி அரசு மீது நமக்கு கிடையாது. ஒரு அரசு நியாயமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அங்கே நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். அப்படிப்பட்ட இல்லாத பட்சத்தில் வந்து அதை எடுத்து கூறணும். இதை வந்து நாம் சொல்லலை, இடித்தும் கூறலாம் எடுத்தும் கூறலாம்னு சொல்லிட்டு கலைஞரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் இப்போ நாம் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். நடந்த நிகழ்வு இது வந்து நம்ம வந்து அறத்தோடு சொல்கிறோம். நம்மக்கிட்ட வந்து அறம் இருக்குது, பொய் கிடையாது. பொய்யான குற்றச்சாட்டு இது இந்த கொலை அப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. சட்டமன்றத்திலும் இது சம்மந்தமாக பேசுகிறாங்க, முதலமைச்சரும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து அரசு தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இதையெல்லாம் பதிவு பண்ணுறோம். ஏன்னா அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு அறத்துக்காக தான் நம்ம அறத்தோடு சொல்கிறோம். பொய், புழுகு, கொயப்பல்ஸ் மாதிரி நம்ம வந்து மூட்டை கட்டிட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இந்த இதில் காணொலியில் உட்காந்துக்கிட்டு வந்து பெணாத்திட்டு இருக்கிறானுங்களே காசை வாங்கிட்டு, அதுக்காக பண்ணலை. மக்களுக்காக இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம எடுத்து சொல்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இது வந்து பத்திரிகை, இதுதான் பத்திரிகையிலேருந்து நம்ம அன்றாடம் படிக்கக்கூடிய செய்திகள் இந்த மாதிரி தான். டாஸ்மாக் இது அதே மாதிரி தான், பத்திரிகையில் வந்த செய்தி தான். இது மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு படிச்சுட்டு நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருப்போம். எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லாரும் வாங்கி பத்திரிக்கை படிக்க போகிறது கிடையாது. இது படிக்கிறத வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து அறத்தோடு சொல்கிறோம். இது பொய், புழுகு, முட்டை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு அவசியமும் கிடையாது. மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும், எங்கே அநீதி நடக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நடந்த நிகழ்வு வந்து நம்ம எடுத்துள்ளோம். அதற்காக தான் இந்த பகுதியில். நன்றி, வணக்கம். RTS.